ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கன்னியா பூஜை வச்சுருந்தோம். எங்களோட பூஜை நல்லா சிறப்பா முடிஞ்சுது. எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. காலையில வேகமா எந்திரிச்சு பிரசாதம்லாம் பண்ணியிருந்தேன். என்னென்ன பிரசாதம் பண்ணியிருந்தேன்னா, பூரி, ஹல்வா, அப்புறமா சுண்டல். அதுக்கப்புறமா நாங்க கன்னி பொண்ணுங்கள கூப்பிட்டு வந்தோம். 9 கன்னி பொண்ணுங்க. அதில ஒரு பையனும் இருப்பான். ஸோ 10 பேரு. அதனால இப்ப சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து சாமி எப்படி கும்பிடுவாங்கன்னா, கலசம் வைப்பாங்க. கலசம் வச்சு 9 நாள் விரதமா இருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டும் கடைசி நாளும் விரதமா இருப்போம். அந்த கடைசி நாளுக்கு தான் இன்னைக்கு பூஜை பண்ணுவோம். கன்னியா பூஜைன்னு சொல்லி. பசங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பொட்டு என் சின்ன பொண்ணு பொட்டு வச்சுட்டு இருக்கா. அவள் எல்லா 9 10 பசங்களுக்கும் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு கயிறு கட்டினா, சிவப்பு கயிறு. அது கட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம். என் வீட்டுக்காரர் தேங்காய் உடைப்பார். இந்த மெயினில் இந்த தேங்காய் தான் பார்க்கணும். எப்படி தேங்காய் அதில் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். இந்த இத்தனை விரதனத்தில் நல்லா தண்ணி நிறையா இருந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, மன திருப்தியாக இருந்துச்சு. பூஜையில் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தீபாரத்தை காட்டிட்டு அப்புறம் நாங்கள் செஞ்சிருந்த பிரசாதம் கொடுத்தோம். பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களால் முடிஞ்ச அளவு இல்லை கிஃப்ட்டோ இல்லாட்டி ஏதோ காசோ நாங்கள் காசு கொடுத்து பூஜை முடிச்சுட்டு